கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நம்மோடு கூட பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற வார்த்தை, what are we going to be? நம்ம என்னவா இருக்க போகிறோம்? This is what the Lord wants us to be. இதுதான் தேவனாகிய கர்த்தர் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். So what are we going to be? This is very important. So again, நம்ம என்னவா இருக்க போகிறோம்? கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் மலை பிரசங்கத்தில் தேவனாகிய கர்த்தர் அநேக காரியங்களையும் சொல்லியிருக்காங்க. மலை பிரசங்கம் வேதத்தில் வாசிக்கிறோம். இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டீச்சிங்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அவைகளிலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு நிறைய அறிவுரைகளை கர்த்தர் சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி. So it's called Beatitudes. நம்முடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்க வேண்டும், நம்ம எப்படி இருக்கணும், என்னவா இருக்கணும், that is very important. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் எப்படி இருக்கணும் என்பது மிக மிக முக்கியம். எல்லாருக்கும் ஒரு பாயிண்ட் இருக்கும்ல, ஏசப்பா என்ன எப்படி இருக்க சொல்லியிருக்காரு, எப்படி இருக்க சொல்லியிருக்காரு. உங்களை எல்லாருக்கிட்டையும் ஒவ்வொருத்துக்குன்னு கேட்டேன்னா கண்டிப்பாக ஒருத்தங்க ஒரு பதில் சொல்லுவீங்க. ஏசப்பா என்ன எப்படி இருக்க சொன்னார், அப்படி இருக்க சொன்னார், இப்படி இருக்க சொன்னார். ஆனால் on the whole, what does the Lord wants us to be? Every Christian, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும், ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கமா இருக்கிறது. எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? என்னன்னு தான் சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஒரு சாம்பிளே கொடுத்தேன். மத்தேயு மலை பிரசங்கம் கர்த்தருடைய வார்த்தைகள். ஸோ அதனால நம்ம தேவனாகிய கர்த்தர் நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். என்ன ஐடியா இருக்கா? சரி, நம்ம சர்ச்சில் எப்பவுமே ரொம்ப அப்படியே ஸ்மார்ட் பீப்புள். அப்படின்னா என்னன்னா டக்கு 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 டக்குன்னு பதில் சொல்லுவோம். முதல்ல திருச்சபை எப்படி இருக்கணும்? லைவாக இருக்கணும். லைவ் என்று சொன்னால் உயிருள்ளதாக இருக்கணும். உயிருள்ளதாக இருக்கணும்னு சொன்னால் கரங்களை தட்டணும், வாயை திறந்து பேசணும், அல்லேலூயா சொல்லணும், ஆமென் சொல்லணும், பாட்டு பாடணும், நடனம் ஆடணும். ஆக்ஷன் இன் தி பாடி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கு தான் லைவ்லி வர்ஷிப் என்று அர்த்தம். வெறும் ட்ரம்ஸு, பீட்டு, கிட்டாரு, பீட் போட்டால் ஆடுறது லைவ் கிடையாது. ஒரு பீட் போட்டு டப்பு 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 டப்புன்னு அடிச்சுட்டு என்ன லைட் எல்லாம் சுருள் லைட் எல்லாம் போட்டு அப்படியே பயங்கரமான லைட்ஸ் எல்லாம் போட்டு அப்படிலாம் போட்டாதான் எனக்கு வர்ஷிப் வரும். நல்ல சூரிய வெளிச்சத்துலேயும் சரி, இருட்லேயும் சரி, எந்த இடத்துலையும் எந்த சூழ்நிலையும் கர்த்தரை துதிக்க தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி லைவ் வர்ஷிப் என்று சொன்னால் வாய்களை திறக்கணும். நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், என்னைக்கு தான் அந்த சர்ச்சில் என்னைக்கு நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோமோ அன்னைக்கு தான் இந்த சர்ச் ஒரு உயிருள்ள சபையாக மாறும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு தான் இட்ஸ் அ கிரேட் ரிவைவல். வேலைக்கு அன்னைக்கு தான் அது ஒரு பெரிய எழுப்புதலே. அதுதான் எழுப்புதல்னா சும்மா எழுப்புதல் கூட்டம்னு வைக்கிறாங்க பாருங்க. அந்த எழுப்புதல் என்ன தெரியுமா? நம்ம போய் அங்கே ஒரு 4 கண்ணீரை விட்டு ஆண்டவரே என் கண்ணீரை பாரும் என்று சொல்றது அந்த எழுப்புதல் இல்லை. நமக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷன் எழுப்புதல் அடையணும். யூ ஷுட் பிகம் ஃபயர். ஆக்டிவாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நல்ல வாயை திறக்கணும், ஆன்சர் பண்ணணும், அறிக்கை செய்யணும். நம்ம எப்பவுமே ஒரு பொம்மை, கடையில் இருக்கிற பொம்மை மாதிரி உட்காந்துட்டு அடிக்கடி சொல்கிறது இதே தான் லைஃப் லாங் சொல்லிகிட்டு இருக்கிறது. ஜஸ்ட் உங்களை பார்த்து சின்ன பிள்ளைங்களும் அதே மாதிரி மாறிடுறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? லைவ் லைக் வாயை திறக்கணும், அல்லேலூயா சொல்லணும், ஆமென் சொல்லணும், பிரைஸ் தி லார்ட் சொல்லணும், கரங்களை தட்டணும். ஆராதனை பண்ணும்போது நல்ல அபிஷேகம், நல்ல டான்ஸ் ஆடி ஆராதனை பண்ணணும், கர்த்தரை துதிக்கணும். வேணும்ட்டு இல்லை, நல்ல அபிஷேகத்தோடு. ஏதோ ஒரு வார்த்தை, கர்த்தருடைய வசனத்தை, ஒரு விசுவாச வார்த்தை ஊழியக்காரர் பேசும்போது உடனே ஆமென் சொல்லணும். ஆமென் அல்லேலூயா அப்படின்னா என்னது? அப்படியே ஆக கடவுதுன்ற அர்த்தம். உங்களுக்கு ஆகும், அது உங்களுக்கு அது வரும். இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் அப்படின்னா அப்படின்னு இருந்தோம்னா இட்ஸ் a waste. ஆமென் சொன்னா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். This is a secret. அதான் எங்கள் ஆச்சி என்ன சொல்லுவாங்க, எங்கள் பாட்டி என்ன சொல்லுவாங்க, செத்தவன் கையில் வெண்ணெயை மொண்டு கொடுத்த கதையாக இருக்குது அப்படின்வாங்க. அப்படின்னா செத்தவன் கையில் வெண்ணெயை எடுத்து கொடுத்த கதை அப்படின்னா என்னென்னா, செத்து போயிட்டான், அவன் கையில் போய் வெண்ணெயை கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான்? இஸ் அ டெட் பர்சன்.
அதாவது செத்து போன மனுஷன் எப்படி இருப்பான்? அப்படியே தான் நம்மளே பார்த்துட்டு இருப்பான், ஒரு ஆக்ஷனும் இருக்காது. அதனால் சர்ச்சில் டெட் பர்சன் வேண்டாம், செத்து போனவங்க வேண்டாம், உயிருள்ளவர்கள் தான் வேணும். குட், வெரி குட். உயிருள்ளவர்கள். உயிருள்ளவர்கள் என்ன தெரியுமா? அவங்க இருக்கிறன்றதை காண்பிக்கணும். நான் இருக்கிறேன். அட்டெண்டன்ஸ் எடுக்கும் போது ஒல்லேன் ஐயா, எஸ் அந்த அது மாதிரி அட்டெண்டன்ஸ் எடுக்கும்போது லைவ்லி வர்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதில் வாயை திறந்து அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட்னு சொல்லுங்க. அதை கற்றுக்கொள்ளுங்க. ஒரு வசனத்தை படிக்கிறோமா, ஆமென் சொல்லுங்க, கரங்களை தட்டுங்க. பிரசங்கிக்கிற ஊழியக்காருக்கும் உற்சாகமாக வரும், கொடுக்குற கர்த்தருக்கும் உற்சாகம் வரும். இல்லைன்னா என்ன பண்ணுவார் தெரியுமா ஏசப்பா? ஐயோ இதுங்க எல்லாம் டெட் பீப்புள், நோ ரெஸ்பான்ஸ் அட் ஆல், நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் எங்கன்னா வேற எங்கேயாவது போகிறேன்ட்டு போயிடுவார். ரெஸ்பான்ஸ் பண்ண கற்றுக்கோங்க. ரெஸ்பான்ஸ் என்ன தான் கேள்வி கேட்டாலும் வாயை மூடிக்கிட்டு அமைதியாக இருப்பாங்க பாருங்கள். சில பேர் டென்ஷன் ஆகும்ல, அது மாதிரி இருக்காமல் ஓப்பன் யுவர் மவுத். அதில் தான் கர்த்தர் சொன்னார், உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? வாயை தெய்வ சமூகத்தில் திறக்கிறதில்ல. சண்டை போடுறதுக்கு, கொலாடியில் மற்றவங்கிட்ட சண்டை போடுறதுக்கு வாயை நல்லா விரிவாக திறக்கணும். ஆனால் தெய்வ சமூகத்தில் வாயை திறக்கிறதே இல்லை, ஜிப்பு போட்டு மூடிக்கிறோம். ஜிப். நான் தான் சொன்னாலும் நான் திறக்கவே மாட்டேனே, என்ன தான் சொல்லு, நான் ஆமேன்னு சொல்லவே மாட்டேனே. ஆமேன்னு சொன்னால் ஏசப்பா கோச்சிப்பார், நான் சொல்லவே மாட்டேன். ஆமேன்னு சொன்னால் பிசாசு தான் கோச்சிப்பான். நீங்கள் ஆமேன் சொல்லலைன்னா பிசாசுக்கு சந்தோஷம். அதனால் கையை தட்டாதவங்க, ஆமேன் சொல்லாதவங்க, அல்லேலியா சொல்லாதவங்க, நீங்கள்லாம் பிசாசுக்கு ஃப்ரெண்ட்ஸாக அவங்களுக்கு ரொம்ப பிசாசுக்கு உதவி செய்கிறீங்க. பிசாசு உங்கள் நிமித்தம் ரொம்ப சந்தோஷப்படுவான். ஆமேன் அல்லேலியா சொல்லுங்கள், பிசாசு வெட்கப்படுவான், ஏசப்பா சந்தோஷப்படுவார். ஆகையினால் உங்கள் கையிலேயே கொடுத்துட்றேன். நீங்கள் இனி இந்நாள் முதற்கொண்டு who are you going to make happy, Jesus or devil? Jesus அப்படின்னா அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், praise the Lord, ஏசப்பா, ஆமென், நம்முடைய வார்த்தைக்காக நன்றி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஏசப்பாவை அவமானப்படுத்தி பிசாசை சந்தோஷப்படுத்தணும்னா என்னதான் வசனம் வந்தாலும் அப்படியே இருங்க. ஓகே ஓகே, now let's go to the word of God. Amen. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம பேச போகிறோம், கர்த்தருடைய வார்த்தையை குறித்து. நான் முதல்ல கேட்டேன், who are we going to be? இன்னைக்கு நம்முடைய திருச்சபையுடைய இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்னவென்று சொன்னால், நம்ம என்னவா இருக்க போகிறோம், நம்ம என்னவா கர்த்தர் இருக்க விரும்புகிறார். Very simple, but very, 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 very important. Because it is the greatest teachings of Jesus Christ. It is the beatitudes of the Jesus Christ. தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகள் அவர் விரும்புகிறது. மலை பிரசங்கத்தில் தேவனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொன்னாரு, நீங்க இப்படி இருக்கணும் என்று சொல்லி. ஆகையினால ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் எப்படி இருக்கணும் என்று சொன்னால், 2 காரியமா இருக்கணும். 1 உப்பா இருக்கணும், 2 வெளிச்சமா இருக்கணும். You should be a salt, you should be a light. நீங்களும் நானும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் எப்படி இருக்கணும்? உப்பா இருக்கணும். அடுத்தது வெளிச்சமா இருக்கணும். உப்பா இருக்கிறீங்களா பாருங்க, வெளிச்சமா இருக்கிறீங்களா பாருங்க. Are you a salt? Are you a light? உலகத்திலேயே காஸ்ட்லியானது எது சொல்லுங்க? உலகத்திலேயே காஸ்ட்லியானது எது? விலை உயர்ந்தது எது? விலை உயர்ந்தது எது? விலை உயர்ந்தது எது? கோல்டா? கோல்டு. ஓகே, கோல்டு விலை உயர்ந்தது கோல்டுன்னு சொல்கிறாங்க சிஸ்டர். அடுத்தது வேற யாராவது ஏதாவது சொல்ல முடியுமா?
சரி, ஓகே. கோல்டை விட பயங்கர விலை உயர்ந்தது இன்னும் நிறையா இருக்குது. டைமண்ட் இருக்குது, இன்னும் நிறையா இருக்குது. ஓகே, கோல்டு இஸ் லைக் 3rd 4th அது மாதிரி தான் வரும். பட் இவைகள் எல்லாவற்றையும் விலை உயர்ந்தது எது தெரியுமா? காலத்தில் உப்பு. இப்போ உப்பு ரொம்ப சீப் ஆகிடுச்சு இல்லை? இட்ஸ் வெரி சீப். 10 ரூபா, 12 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா. இல்லை இந்த சால்ட்டாக இருந்தால், ராக் சால்ட்டாக இருந்தால் 99 ரூபா, 100 ரூபா, அவ்வளோதான். இல்லை 10 ரூபா, 12 ரூபா, அவ்வளோதான். 15 ரூபா, 20 ரூபா, தட்ஸ் ஆல். ரொம்ப சீப் உப்பு. பட் கர்த்தருடைய இயேசுநாதருடைய காலத்தில் இட் வாஸ் அ வேல்யூபிள் கமோடிட்டி. இட் இஸ் அ வேல்யூபிள் கமோடிட்டி. மாத்திரமல்ல, இந்த சீசருடைய டைமில், சீசருடைய நேரங்களிலே ரோமர்களுக்கு சோல்ஜர்ஸ்க்கு, அதாவது ரோம சோல்ஜர்ஸ்க்கு அவங்களுக்கு பேமெண்ட்டு, அவங்களுக்கு சம்பளம் எதுவோ கொடுப்பாங்கன்னா உப்பாக கொடுப்பாங்களாம். உப்பு சம்பளமாக கொடுப்பாங்களாம். In ancient China, salt was second to gold in value. Ancient Chinaல கோல்டுக்கு அடுத்தது செகண்ட் பிளேஸ் உப்புக்கு இருந்தது. இப்போ உப்பெல்லாம் நம்ம ரொம்ப சீப் ஆக்கிட்டோம் இல்லை? ரொம்ப ரொம்ப சீப். உப்பெல்லாம் வெரி வெரி சீப். பட் இட் இஸ் so காஸ்ட்லி. இட் இஸ் அ வேல்யூபிள் கமோடிட்டி. அதனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், உப்பா இருங்கன்னு சொன்னார். யூ ஷுட் பி வேல்யூபிள். ஒரு உப்பு உப்பு என்ன செய்யுமா? உப்பு சொல்லுமா? என்ன சொல்லுமா? நான் எவ்வளோ பெரிய கடல்லேருந்து வந்திருக்கிறேன். எதுலேருந்து? சரி, நான் கேள்வி கேட்கணும்னு இருந்தேன். சரி, ஓகே. உப்பு எங்கேருந்து வந்தது? கடல்லேருந்து வந்தது. ஆனால் கடல்லேருந்து வந்த உப்பை நீங்கள் இன்னும் நான் என்ன பண்ணுறோம்? எதில் போடுறோம்? குட்டி பாத்திரத்தில் தான் போடுறோம் இல்லை? இவ்வளோ பெரிய கடல்லேருந்து வந்த உப்பை ஜஸ்ட் புட்டிங் இன்டு அ ஸ்மால் இது. ஆனால் அந்த பாத்திரத்தில் போடும்பொழுது, இப்போ ஒரு குழம்புல போடுறீங்க, ஒரு குருமாவில் போடுறீங்க, இல்லை சாம்பாரில் போடுறீங்க, குருமாவில் போடுறீங்கன்னு வைங்களேன். அந்த குருமாவில் என்னெல்லாம் இருக்கும்? அதில் பச்சை காரம் இருக்கும், என்ன புளிப்பு இருக்கும், எல்லாமே இருக்கும். இப்படிப்பட்ட எல்லா ருசியையும் ஒன்றா அதுலேருந்து எல்லாத்தையும் இழுத்து அந்த உப்பு தான் அந்த குழம்புக்கு என்ன கொடுக்குது? டேஸ்ட்டை கொடுக்குது. அந்த உப்பில்லா பண்டத்தை என்ன செய்யணும்? குப்பையில் போடணும். உப்பில்லா பண்டத்தை குப்பையில் போடு. உப்பு இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஆனால் நம்முடைய பார்வைக்கு அது எப்படி இருக்கு? நத்திங், ஒன்றுமே இல்லைதான் நான் சொல்லுவோம். ஆனால் அந்த உப்பு தான் இந்த அத்தனையும் காரத்தையும் புளிப்பையும் அது இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து அந்த உப்பு அந்த குழம்புக்கு ருசியை கொடுக்கிறது. நீங்களும் நானும் தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறது என்ன தெரியுமா? ருசி கொடுக்கிறவர்களா இருக்கணும். You should be tasteful to others. ருசி கொடுக்கிறவர்களா இருக்கணும். ஒப்பில்லா பண்டமா இருக்கக்கூடாது. ருசி கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்று தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அதனால தான் சொல்றாரு, நீங்க என்னவா இருக்கணும்? உப்பா இருக்கணும். Be a salt. Be a salt. சரி, அடுத்தது என்ன சொல்றாரு? வெளிச்சமா இருக்க வேண்டும். Be a light. சரி, முதல்ல நம்ம எடுத்து வாசிப்போம். வாசிக்க யோவான் 9ஆம் அதிகாரம் 4-5. காலமாய் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார். இங்க ஒளியை குறித்து சொல்லும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பகற்காலம் மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. யாருமே கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. அடுத்தது என்ன சொல்றாரு? நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு என்னவா இருக்கேன்? ஒளியா இருக்கிறேன். I am the light. So even you should be a light unto the world. நீங்களும் நானும் என்னவா இருக்கணும்? வெளிச்சமா இருக்கணும். சரி, இது குறித்து தேவனாகிய கர்த்தர் மலை பிரசங்கத்துல மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14-16 வாசிப்போமா? எடுத்துக்கோங்க எல்லாரும். மத்தேயு 13:13. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்?
வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. இங்க வேதத்துல வாசிக்கணும், கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் பூமிக்கு என்னவா இருக்கிறீங்க? இந்த earthக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பு சாரமற்று போனால், சாரமான உப்பை தூக்கி ஒரு குழம்புல போட்டா அந்த குழம்பு ருசியா இருக்குமா? பிகாஸ் இட் ஹஸ் லாஸ்ட் இட்ஸ் கண்டென்ட். அதோட ருசி, அதோட டேஸ்ட் அது இழந்துருச்சு, அது சாரம் போயிடுச்சு. ஆகையினால அது என்ன போட்டாலும் அந்த உப்புக்கு வேல்யூவே கிடையாது. வெளியில கொட்டப்படுவதற்கு ஒழிய வேற ஒன்றுக்கும் உதவாது. நம்ம திருச்சபையில கூட நீங்களும் ஒவ்வொருவரும், நம்ம ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் உப்பா இருக்க வேண்டும். திருச்சபையில சில பேர் காரம் இருக்கும், புளி இருக்கும். என்ன காரம் உடையவர்களும் நம்ம சர்ச்சில் சில பேர் காரமா எப்ப பார்த்தாலும் அப்படியும் இருப்பாங்க. சில பேர் புளி மாதிரி இருப்பாங்க. புளினா குழம்பு புளியை சொல்றேன் நான், புளி மாதிரி இல்லை, புளி மாதிரி எப்போ பார்த்தாலும் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்டது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அந்த உப்பு போட்ட உடனே என்ன ஆகும்? இந்த சபை எப்படி மாறும்? ருசி உள்ளதாய் மாறும். It will become a tasteful thing. அதே போல நாமும் கூட நம்ம உப்பா இருக்கும் பொழுது, சாரமுடைய உப்பா இருக்கும் பொழுது, நம்ம எங்க சென்றாலும் அந்த இடம் ருசி உள்ளதாய் மாறும். சரி, சாரமற்று போனால் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்க சாரமுடைய உப்பா இல்ல சாரமற்று போன உப்புகளா? யோசித்து பார்ப்போம். சரி, அடுத்தது வாசிங்க. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். நீங்கள் உலகத்திற்கு என்னவா இருக்க சொல்றாரு? அடுத்தது வெளிச்சமா இருக்கிறீர்கள். ஃபர்ஸ்ட் உப்பு, ரெண்டாவது வெளிச்சம். யூ ஷுட் பி த லைட். ஏன்னா மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்காது. மலை மேல இருக்குல்ல, ஸோ அதை மறைக்கவே முடியாது. அதே மாதிரி விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்போ வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்னா வெளிச்சமுடையவர்களா இருக்கணும். உப்பு எப்படி எங்க போனாலும் ஒரு டேஸ்ட் கொடுக்குதோ, அதே போல வெளிச்சமாகிய நாமும் கூட எங்க போனாலும் we should be the light in their life. எல்லா இடங்களும் எங்க போனாலும் வெளிச்சமா இருக்கணும். அநேகருடைய இருளில் இருக்கிற வாழ்க்கையில் இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே நம்ம போகும்பொழுது அவருடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் உண்டாகணும். So we should be a light. First salt, ரெண்டாவது லைட். சரி, கடைசியா 16ஆம் வசனத்தை வாசிங்க. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. இவ்விதமாய், likewise, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. உங்களோட நற்கிரியைகள் மிக முக்கியம். இந்த நற்கிரியைகள் தான் நீங்க கொடுக்கிற உப்பையும் வெளிச்சத்தையும் வெளியில கொண்டு வரும். நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன் பிரகாசிக்க கடவது. உங்க வெளிச்சம் எல்லாரும் முன்பாக பிரகாசிக்கணும் என்று சொன்னால் நீங்களும் நானும் என்ன செய்யணும்? நல்ல காரியங்களை செய்யணும், நற்கிரியைகளை நடப்பிக்க வேண்டும். We should be good and we should do good things. நற்கிரியைகளை நாம் செய்ய வேண்டும். அங்கிள் கூட அந்த ஒரு நற்கிரியைன்னு ஒரு புக்கு கொடுத்தாங்க பாருங்க, உங்கள் எல்லாருக்குமே இருக்கும்ல. அதுலேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்ல காரியங்களை எக்ஸாம்பிளாக நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்காது. இதெல்லாம் நீங்கள் படிக்கிறீங்களா இல்லையான்னு தெரியல எனக்கு. அதுலேருந்தே நிறைய காரியங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அன்னைக்கு ஒரு நாள் நம்ம படித்தோம் இந்த நற்கிரியைகள். இதுலேயே நிறைய நற்கிரியைகள் இருக்கிறது. இதை கூட நம்ம செஞ்சோம்னா இட் இஸ் ரியலி வெரி வெரி குட். வயதானவர்கள் கடைக்கு செல்ல உதவி செய்வேன். வயசானவங்களுக்கு உதவி செய்கிறது, பெரியவங்களுக்கு உதவி செய்கிறது, இது நற்கிரியைகள். அடுத்தது, தினமும் 30 நிமிடங்கள் பைபிள் வாசிப்பேன். 30 நிமிடம் இல்லை, 1 hour கூட பைபிள் வாசிக்கணும் அட்லீஸ்ட். இதுவும் நற்கிரியைகளில் கொண்டு வரப்படுகிறது. 30 நிமிடங்கள் பைபிள் வாசிப்பேன். அடுத்தது, மக்களுக்காக ஜெபத்தில் அதிக நேரத்தை செலவிடுவேன்.
எனது எண்ணங்களை தூய்மைப்படுத்துவேன். மை மைண்டை கிளியரா வச்சுப்பேன். பேட் திங்ஸும் இருக்காது. அடுத்தது என் மனைவிக்கு காலை உணவை பரிமாறுவேன். வீட்டு அலமாரிகளை சுத்தம் வைப்பேன். இதில் இவைகளாம் நிறைய இருக்கு. நீங்கள் இதில் எக்ஸாம்பிளாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு 10 காரியங்கள் எடுத்துக்கோங்களேன். இது மாதிரி நல்ல காரியங்களை, நற்கிரியைகள், மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது, மற்றவர்களை விசாரிக்கிறது, மற்றவர்களுக்கு கால் பண்ணி எப்படி இருக்கிறீங்க அவங்களுக்காக ஜெபிக்கிறது, மற்றவர்களோட தேவைகளை சந்திக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் பொழுது தேவனாகிய கர்த்தர் என்ன செய்வார்? நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை ஒரு வெளிச்சமாய் உருவாக்குவார். மத்தேயு 25ஆம் அதிகாரம் அதில் வாசிக்கிறோம், எடுத்துக்கோங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரம், இதுதான் மிக முக்கியம். கர்த்தர் 10 கன்னிகைகளை குறித்து சொல்றாரு. இந்த 10 கன்னிகைகள் யாரு? வாசிங்க முதல் வசனம் 25. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். இங்க பாருங்க, பரலோக ராஜ்யத்துல தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு அவங்க போவாங்களாம். மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பா இருக்கிறது பரலோக ராஜ்யம். அதுல 5 பேர் புத்தி உள்ள கன்னிகைகள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். ஏன் புத்தி இல்லாதவர்கள்? நீங்களும் நானும் புத்தி உள்ளவர்களா புத்தி இல்லாதவர்களா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள். அடுத்து வாசிங்க. புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்து கொண்டு போனார்கள், எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை. நல்ல கவனிங்க, அவங்க போனாங்க, ஆனா என்ன எடுத்துட்டு போல? எண்ணெயை எடுத்துட்டு போல, ஆயில் எடுத்துட்டு போல. ஓகே. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். ஆனா புத்தி உள்ளவங்க என்ன பண்ணாங்க? எண்ணெயும் இந்த பாத்திரத்தில் எடுத்துட்டு போனாங்க. என்ன? அபிஷேகம், வல்லமை, நற்கிரியைகள், ஏசப்பாக்கு செய்கிற காரியங்கள், ஜெபம், அபிஷேகம், இதெல்லாமே நற்கிரியைகள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். மணவாளன் வருகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் லேட் ஆகுது. உடனே என்ன பண்ணிட்டாங்க? எல்லாருக்கும் தூக்கம் வந்துடுச்சு. நடுராத்திரியிலே எல்லாரும் கவனிங்க, மணவாளன் வராரு 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 வராருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் பார்க்குறீங்களே, தோ ஏசப்பா சீக்கிரம் வராரு, தோ வருகிறார், தோ வருகிறார், தோ வருகிறான்னு எல்லாரும் சொல்கிறாங்க. எல்லா ஊழியக்காரும் சொல்கிற வார்த்தை. இந்த காலத்தில் எந்த ஊழியக்காரர் ஏசப்பாவோட வருகையை பேசலையோ அவங்க ஊழியக்காரே கிடையாது. ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய வருகை குறித்து பேச வேண்டும். கண்டிப்பா they should warn the church. Jesus is coming soon. They should warn the church. இதோ சீக்கிரமா வருகிறேன் என்று சொன்னவர் இதோ வாசற்படியில வந்து கதவு தட்டுறாரு. அகைனால வெறும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கண்ணீர் எல்லாம் மறையும். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வாரு. அவன் ஜபிக்க மாட்டான், வேதத்தை வாசிக்க மாட்டான், ஆலயத்துக்கே போக மாட்டான், அபிஷேகமும் பெறல, எதுவுமே கிடையாது. ஆனா போய் உடனே மகனே மகளே உன்னை கர்த்தர் உயர்த்த போகிறாரு, உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் தர போறாரு, உனக்கு மேல இருந்து அப்படியே கீழே கொட்ட போகுது அப்படி சொன்னா உடனே என்ன செய்வாங்க? அப்பா, யோ பாவியாகி என் மேல் எவ்வளவு கிருபையா இருக்கிறீர். அப்படி இல்லை, ஏசப்பா அப்படிலாம் சொல்லவே மாட்டார். ஏசப்பா என்ன செய்வார்? இந்த மாதிரி காதை முறுக்கி 2 கொடுப்பார். யாருக்கு சொல்லுவார்னா, இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு வேணா கர்த்தர் பேசுவார், சொல்லுவார் மகனே மகளேன்னு. ஆனா இயேசுவை அறிந்து ஞானஸ்நானம் பெற்று தேவ சமூகத்துக்கு போகாம, ஜெபிக்காம, வேதத்தை வாசிக்காம, ஆலயத்துக்கு போகாம, கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய கணங்களை செலுத்தாம நிர்விசாரமா இருக்கிறவர்களுக்கு அங்க ஒரு போய் என்னென்ன உடனே ஏசப்பா அவங்களோடு கூட மகனே மகளே கர்த்தர் ஒன்று இது மாதிரி பண்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறாருன்னு சொன்னா நிச்சயமாயும் கிடையாது. ஏன் அப்படின்னா இட் இஸ் அ ஃப்ளஷ்லி வேர்ட்ஸ். நான் அதுக்கு தான் ஏசப்பா சொன்னாரு, ஆவிக்குரியவன் ஆவிக்குரியங்களை நிதானித்து அறிகிறான். டிசர்னிங் ஸ்பிரிட், பகுத்தறிகிறது. ஆனால் அதே நீங்களும் நானும் உண்மையா செபிக்கிறவர்களா வேதனையோடு கூட தேவ சமூகத்துக்கு போகும்பொழுது கர்த்தர் பேசினார்னா அது கர்த்தருடைய வார்த்தை. ஆகையினால இங்க இந்த 10 கன்னிகைகளை
5 பேர் தீவெட்டியில் எண்ணெய் வச்சுட்டு இருந்தாங்க, 5 பேர் இல்லை. இதோ ஏசப்பா வராரு வராரு, மணவாளன் வராரு 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 வராருன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்னடா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு இன்னும் வரலையே. நம்மளும் அப்படித்தானே, எல்லாம் சொல்றாங்க வராரு வராரு வராருன்னு. இப்போ கூட இன்னும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பயங்கரமாக இப்போ பயங்கர ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. என்ன தெரியுமா, இந்த வருஷத்தில் ஜூன்லேயே ஏசப்பா வராருன்னு, அவருடைய ரகசிய வருகை இருக்கும்னு. ஏசப்போட வருகை இன்னும் இத்தனை நாள் தான் இருக்குன்னு கணக்கே போட்டு சொல்கிறாங்க. பிகாஸ் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, மணவாட்டிக்கு தெரியாது மணவாளன் எப்போ வர போகிறாருன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்லலை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஏசப்பா எப்போ வேணால் வருவார், இப்போ கூட வருவார், இன்றைக்கே வருவார். ஏன்னா வேதத்தில் என்ன வாசிக்கிறது தெரியுமா, ட்விங்க்லிங் ஆஃப் an eye அப்படின்னா கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள கிழக்கிலிருந்து ஒரு வெளிச்சம் வருமா, வந்துச்சுன்னா மின்னல் வருமா, வந்த உடனே டக்கு 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 இங்கே ஒன்று அங்கே ஒன்று அங்கே ஒன்று அங்கே ஒன்று அங்கே ஒன்று அங்கே ஒன்று காண போயிடுவாங்க. நீங்களாம் பக்கத்தில் திரும்பி பாருங்கள், பக்கத்தில் இருக்க மாட்டாங்க, அவங்க இருக்கவே மாட்டாங்க பக்கத்தில், அப்படியே மறுமாய் போயிடுவாங்க. இப்போ நான் நிற்கிறேன்னா அப்படியே இங்கே நான் காண போயிடுவேன், ஆக்சுவலாக காண போயிடுவேன். இப்படியே போக மாட்டேன், இதே சரீரத்தில் போக மாட்டேன். அதுக்கு தான் சொன்னேன் பரிசுத்த ஆவியானவர் வேணும்னு. எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் என்ன செய்வார், என்னை அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுவார், மறுரூபமாக்கிடுவார். பரிசுத்த ஆவியானவர் என்னை அப்படியே மறுரூபமாகி நான் இதே சரீரமாய் போகவே முடியாது. அது மாதிரி தான் அங்கே 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 அங்கன்னு அப்படியே ஆவிகளை மறைஞ்சிடுவாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், அந்த ஹைவஸ் செய்த நீங்கள் என்ன தான் 1000 கோடி கொடுத்தாலும் அபிஷேகம் கிடைக்கலன்னா இழந்து போயிடுவீங்க. பி கேர்ஃபுல். ஓகே, ஸோ இந்த எண்ணெயை சொல்கிறாரு, மணவாளன் வர தாமதித்த போது, மணவாளன் வர தாமதித்தது, இப்போ எல்லாமே தாமதிக்குது இல்லை, வரன்னு சொல்கிறாங்க, தாமதிக்குது. ஓகே, அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்தார்கள். நித்திரை மயக்கம்னா என்ன தெரியுமா, அதான் வராருல்ல, வரட்டும், எல்லாம் சொல்லின்னுக்கிறாங்க வராரு வராரு வராருன்னு, வரட்டும், நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம ஜாலியாக இருப்போம், இன்னும் கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக இருப்போமே, இன்னும் கொஞ்சம் ஊர் சுற்றுவோம், இன்னும் கொஞ்சம் நம்ம சர்ச்சுக்கு வராமல் இருப்போம், இன்னும் கொஞ்சம் நல்லா சினிமா தியேட்டருக்கு போவோம், இன்னும் கொஞ்சம் வேர்ல்டை நல்லா என்ஜாய் பண்ணுவோம். இதுதான் நித்திரை மயக்கம், பண மயக்கம், லௌகீக மயக்கம், உலக மயக்கம். இப்படி மயக்கத்தில் இருப்பாங்க, நித்திரை மயக்கத்தில் இருப்பாங்களாம். they will not think about anything else. நித்திரை மயக்கத்தில் இருக்கும் பொழுது அப்பதான் ஏசப்பா வருவார். தெளிவா இருக்கும் போது வரவே மாட்டார். suddenly will come. நித்திரை மயக்கமா இருப்பாங்க. நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். நடுராத்திரியிலே மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. நடுராத்திரியிலே, the mid tribulation, நடுராத்திரியிலே என்ன வருமா, இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்க என்று ஒரு சத்தம் உண்டாகும். அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். அப்போ உடனே அந்த 5 புத்தி உள்ள கன்னிகைகள், எல்லா கன்னிகைகளும் எழுந்துட்டாங்க. மணவாளன் வந்துட்டார் சொல்லிட்டு எல்லாம் தீவெட்டிகளை ரெடி பண்றாங்க. லைட்டு இருட்டு இல்ல, லைட்டை ஓபன் பண்றாங்க, தீவெட்டிகளை திருப்புறாங்க. புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை போய் கேட்கிறாங்க, கொஞ்சம் ப்ளீஸ் எங்க தீவெட்டி அணைஞ்சு போகுது, கொஞ்சம் எண்ணெய் கொடுங்களேன், ப்ளீஸ் எண்ணெய் கொடுங்களேன், எண்ணெய் கொடுங்களேன். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. பாத்தீங்களா, இவங்க போய் புத்தி இல்லாதவர்கள் போய் புத்தி உள்ளவர்கள்கிட்ட போய் என்ன கேட்கிறாங்க, கொஞ்சம் கொடுங்க, கொஞ்சம் கொடுங்க, கொஞ்சம் கொடுங்க. லாஸ்ட் மினிட்ல போயிட்டு திருச்சபைகளை போய்
சர்ச்சுக்குள்ளே போயிட்டு எனக்கு கொஞ்சம் அபிஷேகம் வேணும், பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, எனக்கு அனாயிண்டிங் வேணும், எனக்கு என்ன வேணும், எனக்கு நான் நற்கிரியைகளை செய்யணும். அதுக்கு மேலே எப்படி செய்ய முடியும்? லாஸ்ட் மினிட்ல சான்ஸே இல்லை. லாஸ்ட் மினிட் இஸ் நாட் பாசிபிள். இப்படி போய் கேட்பாங்களாம். ஆனால் புத்தியில் அவருக்கு சொல்லுவாங்களாம், எனக்கும் வேணும் உனக்கும் வேணும், அதனால என்கிட்ட போதாது நான் கொடுத்தா அப்படின்னு இருப்பாங்க. அதுக்குள்ளே இவங்க விற்கிற ஒரு இடத்துல போவாங்களாம். அதாவது எங்கே விற்கிறாங்க அங்கே போவாங்களாம். சர்ச்சா போய் கதவு தட்டுவாங்களாம். எல்லா டோரும் க்ளோஸ் ஆகிருக்குல்ல, கேட்க போவாங்களாம் விற்கிற ஒரு இடத்துல. அதுக்குள்ள அந்த டைம் பார்த்து அந்த கேப்பில் ஏசப்பா வந்துடுவார். மணவாளன் வந்துட்டாரு. ஆயத்தமாக இருந்த கன்னிகைகள் மணவாளனாகிய கர்த்தருடைய கல்யாணத்துக்குள்ள பிரவேசிப்பாங்க. கதவும் அடைக்கப்பட்டது. The door of the heaven, the doors of the kingdom of God, the door of the heaven will be closed. Even யார் வந்து கதவு தட்டினாலும் திறக்கப்பட மாட்டாது. அப்ப ஏசப்பா கிருபையுடையவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, மனதுருக்கமுடையவரே, ஏசப்பா கண்ணீரா விட்டு கதவை தரங்கப்பா, தரங்கப்பா, உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னா போதும், கதவை தரங்கப்பா. கதவை என்னதான் கதறினாலும், என்னதான் ஏசப்பாவை கொஞ்சினாலும், கதவு ஒன்ஸ் அடைக்கப்பட்ட கதவு மீண்டும் திறக்கப்பட மாட்டாது. நம்ம ஏசப்பா ஒரு ரூபத்தில் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். He has another face. He is a very strict God. கதவு அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். பாத்தீங்களா? ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு தரங்க தரங்க தரங்க. ஏன் திறக்கிறாரு? தரகவே மாட்டாரு. அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று. ஓ மை காட், பாருங்க, இதுதான் ரொம்ப கொடுமை. என்ன சொல்றாரு பாருங்க, உள்ள இருக்கிற மணவாளனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உங்களை அறியேன். நீ யார் எனக்கு தெரியாது. நம்ம வெளியில நின்று சொல்லுவோம், ஏசப்பா நான் 20 வருஷம் விசுவாசி, ஏசப்பா நான் உமக்கு எவ்வளவு தசமம் கொடுத்தேன், ஏசப்பா நான் உமக்கு எவ்வளவு ஊழியம் செஞ்சேன், ஏசப்பா நான் என்ன தெரியாதா உங்களுக்கு? ஐயோ நான் யார் தெரியுமா? நான் அப்படிப்பட்ட ஆளு. நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? ஏசப்பா சொல்றாரு, ஒன்னு அறியேன், எனக்கு தெரியாது பண்ணி யாருன்னு. Believe in your heart, say it with your mouth. That is the principle of faith. What I confess, I possess. What I confess, I possess. My words are the coins in the kingdom of faith. What I confess, I possess. I confess that Jesus is my Lord. I confess by His stripes I am healed. I confess that the Son has made me free, and my God supplies all of my needs. What I confess, I possess. What I confess, I possess. My words are the coins in the kingdom of faith. What I confess, I possess. What I confess, I possess. What I confess, I possess. My words are the coins in the
possess. What I confess, I possess. What I confess, I possess. My words are the coins in the kingdom of faith. What I confess, I possess. My words are the coins in the kingdom of faith. What I confess, I possess. I possess what I confess in the name of Jesus. With faith, if I confess, I possess the things which I confess in the name of Jesus. Amen and amen. Believe in your heart and say it in your mouth, and it will come to pass in the name of Jesus, Yeshua HaMashiach. Amen and amen.